ஹெல்த் குரு நேயர்களுக்கு ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் பேஸ்ட் ஸ்கின் கேர் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. சயின்ஸ் பேஸ்ட் ஸ்கின் கேர்னா என்ன அண்ட் பேசிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் மென், விமன் அண்ட் கிட்ஸ். என்னடா இது கிட்ஸ் பத்தி சொல்றேன் அப்படின்னு யோசிக்கும் போது முன்னாடி நம்ம கிட்ட பேசின ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அர்ச்சனா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்கின் கேர் ரொட்டீன் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ஸுக்குமே ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கின் கேர் அப்படின்றத தாண்டி சன்ஸ்கிரீன் கூட நம்ம கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. கமிங் பேக் டு தி டாபிக், சயின்ஸ் பேஸ்ட் ஸ்கின் கேர் அப்படின்றது என்ன? அது வேற எதுவும் இல்லைங்க, கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். ஸோ இது 3 தான். அதாவது சிடிஎம், சிடிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. கிளென்சர், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி நிறைய பேஸ்ல லாஸ்ட்ல சன்ஸ்கிரீன் ஆட் ஆகும். அதுக்கப்புறமா அவங்களோட டெய்லி வேர் மேக்கப்லாம் போடுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் என்ன அண்ட் அதோட ஸ்டெப்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும்? முக்கியமா நம்ம இப்போதான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரியாமலே இருந்திருக்கும். என்னென்ன டெக்ஸ்சர்லாம் இருக்கு ஸ்கின்ல அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். சிடிஎம் அப்படின்ற ஃபார்முலா மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிளென்சர், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். இது மூணுமே நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, இந்த டோனரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த டோனர் போட்டு யூஸ் பண்ணாலே நம்மளோட ஸ்கின் நல்லா தான் இருக்கும். டோனர் நம்மளோட ஸ்கின் கேர், நம்மளோட ஃபேஸ் வாஷ்ல கூட டோனிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நம்ம டோனர் அப்படின்றத தனியா யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. அண்ட் ஏன்ஷியன்ட் டைம்ல எதுக்கு டோனர் அப்படின்றது யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்களால அந்த வெதரை கரெக்டா பேலன்ஸ்டா வச்சுக்க முடியாது. அந்த டைம்ல ஸ்கின் கேர் அப்படின்றதும் பெருசா இல்லை அப்படின்றதுனால அவங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையா இல்லாம டெக்ஸ்சர் மாறாம இருக்கணும் அப்படின்றதுக்காக டோனர் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஸ்கின் கேர் அப்படின்றத பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே ஸ்கின் கேரோட பேசிக்ஸ் கூட தெரியுதுன்னே சொல்லலாம். வெறும் மாய்ஸ்சரைசர், வெறும் சன்ஸ்கிரீன் போட்டா கூட போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா என்ன மாதிரி யூஸ் பண்றது அப்படின்றது வேணா தெரியாம இருக்கு சில பேருக்கு. ஆனா பலருக்கு இப்போ ஆன்லைன்ல நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இல்ல நம்ம ஜஸ்ட் யூடியூப் பார்க்கும்போது அதுல அவ்வளோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டெர்மட்டாலஜிஸ்டும் அதிகமாயிட்டாங்க. காஸ்மெட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ அதுல இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பா முக்கியம். அதாவது கிளென்சர், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். நம்ம டோனரை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா கிளென்சர், மாய்ஸ்சரைசர், அது கூட என்னடா ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சீரம், அப்படி இல்லைன்னா சன்ஸ்கிரீன். சீரம் கூட ஆப்ஷனல் தான், பட் சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. இந்த கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிளென்சர் அப்படின்றது. கிளென்சருக்கு நிறைய கிரீம்ஸ் இருக்கு. அது பேஸ்லயும் நிறைய பேர் வெளியே போயிட்டு வந்தாங்க அப்படின்னா கிளென்சிங்க்கு ஒரு க்ரீம் இருக்கும், ஒயிட் க்ரீம் இருக்கும். லைக் கிளென்சர்ஸ் அப்படின்றது மோஸ்டாவே மில்க் ப்ராடக்ட் கூட சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கும். அது எப்படி நம்ம ஒயிட்ஸ் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி. ஆனா கிளென்சிங்க்கு நீங்க தனியா ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணுமா, அது என்னோட டெய்லி பட்ஜெட்குள்ள அடங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா டவுட் தான். அதுக்கு உங்க ஸ்கின்னுக்கு பேஸ்டான ஒரு ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ்ல ஸ்வெட் அண்ட் டர்ட் எல்லாமே போனாலும் ஃபேஸ் வாஷ் நல்லது. பட் அதுல இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆயில் செக்ரிகேஷன் அப்படின்றது கம்மியாயிடும். சில பேர் ஃப்ரீக்வெண்டா வாஷ் பண்ணுவாங்க. அப்போ ஆயில் செக்ரிகேஷன் அதிகமாகும். என்னன்னா நம்ம ஸ்கின் ட்ரை ஆயிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஆயில் செக்ரிகேஷன் அதிகமா கொடுக்கும் போது தான் நம்ம ஸ்கின் மாய்ஸ்சர்டா தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃப்ரீக்வெண்டா ஃபேஸ் வாஷ் பண்ண இந்த விஷயத்த ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு ஏன் ஆயில் ஆகுதுன்னே தெரியாம இருக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாமலே நிறைய வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. இது கூட ஒன் ஆஃப் தி ரீசனா இருக்கு அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் மாறுறதுக்கு. ஸோ நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணும்போது ஜென்ரலாவே ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணா போதுமானது. இதெல்லாம் நீ ஏமா சொல்ற அப்படின்னு கேட்டா இதை நான் சொல்லல. முன்னாடியே சொன்ன மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட பேசும்போது அவங்க இதெல்லாம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம டெய்லி ஒரு 3 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். டெய்லி 2 வாட்டி, லைக் மார்னிங் அண்ட் நைட் 2 வாட்டி குளிச்சா போதும். நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஸ்கின்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும், ஓவர் கிளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சரே மாறிடும். அதாவது நம்ம பிறக்கும் போது ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர் இருக்கும், நம்ம வளரும் போது ஓகே இதுதான் உன்னோட டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளென்சர் தான் எனக்கு வேணும், எனக்கு மெயினாக நான் கிளென்சரே போட்டுக்கிறேன், எனக்கு ஃபேஸ் வாஷ் தாண்டி நான் கிளென்ஸ் பண்ணுவேன் என்னோட ஃபேஸை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்க ஹைட்ரலானிக் ஆசிட் இருக்கிற மாதிரியும் அண்ட் அதுல கிளிசரின் இருக்கிற மாதிரியும் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அண்ட் எல்லாருக்குமே சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், ஆயிலி ஸ்கின் இருக்கும், பிம்பிள்ஸ் நிறைய இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்சர்ஸ் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிறதுனால இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க,
எனக்கு இந்த ப்ராடக்ட் போட்டேன்ப்பா, எனக்கு இது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க மறந்துடுறோம். அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளும் அதே வாங்கி யூஸ் பண்றோம். நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல பிம்பிள் அதிகமாகும், இல்ல டார்க் பேச்சஸ் மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றதே நம்ம ஃபர்ஸ்ட் மறந்துடுறோம். அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ நான் ட்ரை பண்றேன், எனக்கும் வெள்ளை ஆகணும், எனக்கும் பிம்பிள் கிளியர் ஸ்கின் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யூஸ் பண்ற ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கின் என்ன டெக்ஸ்சர்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, காம்பினேஷன் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் இந்த டீ பாயிண்ட்ல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆயில் செக்ரிகேஷன் அதிகமா இருக்கும். ஆயிலி ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸ் ஃபுல்லாவே ஆயிலி அதிகமா இருக்கும். முக்கியமா வந்து சீக்ஸ்ல நிறைய ஆயிலி வர மாதிரி இருக்கும். எனக்கு என்ன ஸ்கின் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லணும்னா, எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன மாய்ஸ்சரைசர் தேவைப்படுது, என்ன சன்ஸ்கிரீன் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ரொம்ப பார்த்து யூஸ் பண்றதுனால எனக்கு அந்த ஆயில் செக்ரிகேஷன் கொஞ்சமா கம்மியா இருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். சென்சிட்டிவ் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் சூட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஆகுது என்னோட ஸ்கின், எனக்கு இது ஒத்துக்குதா இல்லையானே தெரியல அப்படின்னும் போது நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஃபேஸ் ஃபுல்லா போடாம உங்க ஃபேஸ்ல வந்து சரி ஓகே நான் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்றேன், ஐ டோன்ட் நோ இட்ஸ் கோனா ஒர்க் அவுட் ஆர் நாட், ஆனா வந்து ஐ நீட் டு ட்ரை அப்படின்னும் போது இந்த இடத்துலயோ ஆர் இங்கே ஏதோ ஒரு இடத்துல நீங்க சூஸ் பண்ணிட்டு ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி பாருங்க. அங்க வந்து பிம்பிள் எதுவும் வரல, இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னும் போது அதே ப்ராடக்ட்டை நீங்க பேஸா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் பொறுத்த வரைக்கும் நீங்க கிரீமியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கிரீமியா போட்டா எனக்கு ஒரு மாதிரி வலுவலுன்னு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சர் வந்து நிறைய தேவை அப்படின்றனால கிரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது வந்து அப்சர்வன்ஸ் கொடுக்கும், உங்களோட ஸ்கின்னும் வந்து மாய்ஸ்சரா தெரியும். இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ஸ்கின் பிஹெச் லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்கம்மா, அதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கின் பிஹெச் அப்படின்றது இந்த ஸ்கின்னோட பிஹெச் லெவல் அப்படின்லாம் சொல்றாங்களே, அதுனா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணுமே இல்ல, ஒரு டைம் டேபிள் மாதிரி தான். 1 to 14 அந்த மாதிரி ஒரு லெவல் இருக்கும். என்னன்னா ஸ்கின் பிஹெச் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுவாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த பிஹெச் செக் பண்ணும்போது கிரீன் கலர்ல காட்டும், எல்லோ கலர்ல காட்டும், ரெட்ல காட்டும். ஸோ இந்த மாதிரி பிஹெச் லெவல்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சர், இது வந்து நார்மல், இது வந்து லுக்கிங் குட், கிரேட் ஃபார் ஸ்கின் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ்லையுமே வந்து பிஹெச் லெவலை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் நம்ம கேட்கும்போது என்னோட ஸ்கின்ல இருக்கிற பிஹெச் லெவல் எப்படி நீங்க பாப்பீங்க, எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல ஒரு டெக்ஸ்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட ஸ்கின் எந்த பிஹெச்ல பேலன்ஸ்ட் ஆகுது, அதுல வந்து 4 to 6 அப்படி இல்லை அப்படின்னா 4.5 to 6 அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பேரியர் டேமேஜும் நடக்கல அண்ட் வந்து நம்மளோட ஸ்கின் கிரேட் லுக்கிங்கா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த 4 to 6 வருமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். இப்போ நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து என்ன பிஹெச் லெவல் இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து பெருசா இந்த ஸ்கின் கேர்லாம் பண்ற ஒரு டைப் கிடையாது. அண்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத தாண்டி நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எனக்கு வந்து நிறைய பிம்பிள்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்னோட பிஹெச் பேலன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா மாறி இருக்கும்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே மெயினா வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அவங்க ஒரு ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு டெஸ்ட். ஸோ ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும்ல. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்றதை பார்த்து நம்ம மற்ற எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளோட பிஹெச் கண்டிப்பா மாறி தான் இருக்கும். அப்போ நம்மளோட பிஹெச் லெவல் அப்படின்றது முன்னாடி பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கலாம், முன்னாடி பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவும் இருக்கலாம். ஏன்னா பேரலா வந்து ஸ்கின் கேரும் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ இது பேலன்ஸ்டா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு பேலன்ஸ்டா இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் தான். மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் அதுலயும் கிளிசரின் இருக்கணும், ஹைட்ரலானிக் ஆசிட் இருக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்ட்லயே நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியன் பிராண்ட்ஸே எடுத்துப்போமே. ஒரு ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாங் டர்மா யூஸ் ஆகுது, அது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு ஸ்விட்ச். இல்ல எனக்கு வந்து இதனால ட்ரை ஸ்கின் ஆகிருக்கலாம், எனக்கு இதனால பிம்பிள்ஸ் வந்திருக்கு, ஸோ ஐ ஹாவ் டு சேஞ்ச், நான் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட பார்க்கணும் அப்படின்னு மனநிலைக்கு நீங்க வந்தா அது ஃபைன். ஆனா வந்து எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுப்பா, இருந்தாலும் எனக்கு போர் அடிக்குது, எல்லாருமே ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க,
நான் மட்டும் ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களோட ஸ்கின் பேரியரை நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு எது சூட் ஆகுது அப்படின்றத எப்பவுமே நீங்கள் டிசைட் பண்ணணும். ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க அந்த ப்ராடக்ட்ஸை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத தாண்டி நான் வந்து மேக்கப்புக்கு நான் ரொம்ப பிகினர்ப்பா, எனக்கு வந்து ஸ்கின் கேர்லாம் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பட் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க. ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட், அந்த ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்ல இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்றது பாருங்க. உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் என்னன்றதை பாருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே நான் பண்றேன் ஆனா வந்து நான் தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட ஸ்கின் கேர் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகாது. டெய்லி வந்து 2.5 to 4 liters வாட்டர் குடிங்க, இன்க்ளூடிங் மீ. இது நான் வந்து எனக்குமே சொல்லிக்கிறேன். நியூ இயர் ரெசல்யூஷன்ல என்னமா பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இதுதான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். மேபி நான் இதை கடைப்பிடிப்பேன் ஆர் கடைப்பிடிக்காம இருப்பேன். கடைப்பிடிச்சேன் அப்படின்னா என்னோட ஸ்கின் கேர் நல்லா இருக்க மாதிரி உங்களோட ஸ்கின் கேரும் நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதும் அதே மாதிரி தான். அண்ட் சன்ஸ்கிரீன்லயுமே வந்து க்ரீம் பேஸ்ட் இருக்கு, ஆயில் பேஸ்ட் இருக்கு அண்ட் ஜெல் பேஸ்ட் இருக்கு. இந்த மூணுமே இருக்கு. ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர்டா அண்ட் க்ரீம் மாதிரி இருக்கிற சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஆயிலி ஃபேஸா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது ஒயிட் கலர் திட்டு வரும். அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து ஆல்டர்னேட் பண்ணி ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் மெயினா இருக்கணும் அப்படின்னா SPF-ல 50 இருக்கணும், 50+ இருக்கணும். அதாவது நம்ம சென்னையில இருக்கிறோம், நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் ஆர் நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா 50+ இருந்தா மட்டுமே தான் நம்ம ஊர்ல இருக்கிற வெயிலுக்கு நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். அண்ட் வின்டர்ல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா யூஸ் பண்ணணும். சன்ஸ்கிரீனை வந்து நீங்க உங்களோட டே டு டே லைஃப்ல அது உங்களோட ஒரு லைஃப் பார்ட்னர் மாதிரி ஆட் ஆன் பண்ணீங்கன்னா மட்டுமே தான் உங்களோட ஸ்கின்க்கு எந்த ஒரு பேரியர் டேமேஜும் வராம இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்களோட கை கால்லையுமே வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவாங்க. இஃப் அவங்க ஒரு ஸ்லீவ் போட்டு போறாங்க ஆர் பைக் ஓட்ட போறாங்க, டைரக்ட் சன் படும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க பாடி சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கம்மியான ஒரு சன்ஸ்கிரீனை வந்து நீங்க பாடிக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு சன்ஸ்கிரீனை வந்து நீங்க ஃபேஸ் அண்ட் காது அப்புறம் கழுத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கும். ஸோ இதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீனாலேயே நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மாறிடும். அதாவது 70 to 80% வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடும். நீங்க வந்து ஒரு டெய்லி ரோட்டீன்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட ஸ்கின்னை வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதையும் தாண்டி இல்லப்பா நான் வந்து இந்த ஆக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ் போகணும், எனக்கு வந்து பிம்பிள் கம்மியாகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்பெசிஃபைடான ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுவீங்கல்ல. ஸோ அதையுமே வந்து நீங்களா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட டாக்டர் எனக்கு நான் இந்த ஸ்கின் கேர்லாம் பண்றேன் இருந்தாலும் ஐ ஹேவ் பிம்பிள்ஸ், ஸோ நான் இது எப்படி கிளியர் பண்ணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்டேக்னால நம்மளுக்கு என்ன விட்டமின்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா விட்டமின் C அண்ட் விட்டமின் A. ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் எதுலலாம் விட்டமின் A இருக்குது, எதுலலாம் விட்டமின் C இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் உங்களோட ஸ்கின் வந்து நிறைய க்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் அஷ்ரா.